ஹாய் மக்களே, உங்கள் பாக்கியா. சின்னதாக நான் பட்னா டு சென்னை ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நாம் ஃப்ளைட்டில் வர்றது எவ்வளோ தூரம் பறக்கும் அப்படிங்கிறது சில பேருக்குலாம் தெரியாது. ஸோ ஃப்ளைட்டு 2 விதமாக இருக்குது. என்ன அப்படின்னா, டொமஸ்டிக் ஃப்ளைட் ஆஃப்டர் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு. இந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்டு வந்து 3.75 அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் இன்ஜின் வரும். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் எல்லாமே 7.4 7.5. இந்த ஜெட்டு அப்படிங்கிறது சொல்கிறது எல்லாமே 777 அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்கும். இப்போ நாம் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் வர்றோம். இது எவ்வளோ தூரம் பறக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25,000 அடியிலேருந்து ஒரு 30,000த்துக்குள்ளே தான் பறக்கும் இந்த ஃப்ளைட்டு. அதுக்கு மேலே பறக்காது. ஏன்னா இப்போ ஒரு அப்ராக்சிமேட்லி இது வந்து பார்த்திங்கன்னா 1500 கிலோமீட்டர் தான் போகக்கூடிய ஒரு தூரம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 to 45,000 அடி உயரம் வரைக்கும் பறக்கும். இன்னொன்று, நம்ம ஊரில் சின்ன பிள்ளைகளெல்லாம் பார்த்துருப்போம், இந்த ஃப்ளைட்டு பறக்கும்போது பின்னாடி வால் மாதிரி புகை வரும். அது ஏன் அப்படின்னா, அது வந்து வெகு தூரம் செல்லக்கூடிய ஃப்ளைட்டுகள். வெகு தூரம்னா எவ்வளோ தூரம்? ஒரு 4 மணி நேரம், 7 மணி நேரம், 10 மணி நேரம் அந்த மாதிரி. ஏன் அந்த புகை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேலே காற்றுடைய அடர்த்தி வந்து கம்மியாக இருக்கும். கீழே காற்று அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால புகை தெரியாது டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் எல்லாத்துலேயுமே. பட் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் அந்த புகையும் வராது. ஏன் அப்படின்னா, அதனுடைய இன்ஜின் கெப்பாசிட்டி வேறு, இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி வேறு. அந்த மாதிரி நம்மளுடைய ஜெட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றினுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால அதோடைய இது வந்து புகை வந்து அவ்வளோ சொல்கிறதுக்கு வெளியில் விழுகாமல் நமக்கு ஒரு வால் மாதிரி தெரியும் நண்பர்களே. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் பாக்கியா. பாய் பாய்.